வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை, குரோதி வருடம் வைகாசி மாதம், வைகாசி மாதத்தில் 24ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் ரோகிணி, திதி அமாவாசை, யோகம் நன்றாக இல்லை. துளாராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய முக்கியத்துவம், இன்றைய விசேஷம் அமாவாசை. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சந்திரன், சூரியன், குரு, புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசிக்கு இது யோகமான நாள். ராசிக்குள் ராசி அதிபதி, மேஷ ராசிக்குள் ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் 5க்குடைய கிரகம் குரு, புதன், சுக்கிரன், சந்திரன் சுகஸ்தான அதிபதி. அவர் உச்சமாக இருக்கார். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குகிற நேரம், இல்லத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய நேரம், சுகபோகமான வாழ்க்கை அமையும். திட்டமிட்டபடி உங்களுடைய செயல்கள் இன்றைக்கி நடக்கும். நிறையா பணம் காசு வரும். பணம் வரும் நேரம். மனம் போன போக்கில் கால்கள் போகாமல் திட்டமிட்டபடி செயல் செய்து இன்றைக்கி வெற்றி காணக்கூடிய நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு செலவுகள் ஜாஸ்தியாக வரக்கூடிய ஒரு நேரம் இது. இப்போ உங்கள் ராசிக்குள் அதிகமான கிரகங்கள் இருக்குது. அதில் சந்திரன் ராசியை கிடக்கும்போது கொஞ்சம் செலவுகள் வரும். சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்படலாம். வயிறு தொடர்பான வியாதிகள் வந்து நீங்கும், சரியாயிடும். ஏன்னா இப்போ வெயிலும் மழையும் கலந்து பெஞ்சிட்ருக்கு, வெயிலும் அடிக்குது. அதனால் உடல் உபாதைகள் ஏற்படலாம். சூடு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரலாம். அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நலம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சுபகிரகங்கள் 12ஆம் இடத்தில் இருப்பது ஒரு விதத்தில் நன்மை. குடும்பத்தில் சுப விஷயங்கள்லாம் நடக்கும். குடும்பத்தில் மங்களகரமான விஷயங்கள், ஏற்பாடுகள் நடக்கும். கல்யாணம், வைபோகம், இந்த மாதிரியான விஷயங்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தீர்த்த யாத்திரைகள் நிறையா பேர் போவாங்க. புண்ணிய கஷேத்திராடனங்கள்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 108 திவ்ய தேசம், 276 சிவஸ்தலங்கள், இந்த மாதிரி போகிறதுக்கெலாம் நிறையா வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 11ஆம் இடத்தில் உச்சம். கூடவே 2க்குடைய கிரகம், சுபகிரகங்கள் எல்லாமே இருப்பது ஒரு யோகம். ஒரு கிரகம் 11ஆம் இடத்தில் இருந்தாலே நன்மை. இப்போது 5 கிரகங்கள், அதில் உங்கள் ராசி அதிபதியும் சேர்த்து. அதனால் மிகப்பெரிய யோகத்துக்குரிய நாள், யோகத்துக்குரிய நேரம். சனி பகவானை தவிர எல்லா கிரகங்களும் உங்களுக்கு யோகமான நிலையில் இருக்குது. உங்கள் வயது, இருக்கக்கூடிய இடம், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லா விதமான நற்பலனும் கிடைத்தே தீரும். உங்கள் பிறவி ஜாதகம் யோகமாக இருக்கும் பட்சத்தில் 100% நற்பலனை அனுபவிக்கக்கூடிய நேரம். சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில் அமோகமாக நடக்கக்கூடிய ஒரு நேரம். இடம், பூமியால் லாபம், பூமி வாங்கக்கூடிய யோகம், இதெல்லாம் இருக்குது. இப்போது கொஞ்சம் முயற்சி பண்ணணும். யோகம் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ செவ்வாய் பகவான் வலுவாக உட்கார்ந்துருக்கார். யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய். அது கொஞ்ச நாள் தான் அந்த இடத்துல இருக்கும், மேஷத்தில். அப்புறம் இடம் மாறிடும். இப்போ இது மாதிரி இருக்கும்போது நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதை பயன்படுத்தி ஏதாவது இடம் சீப்பாக வந்து அதை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யணும். முயற்சி செய்தால் அதுக்கான நிதி உதவி எல்லாமே கிடைக்கும். அப்படி தான் இப்போ இருக்கக்கூடிய கிரகம் இப்போ இருக்குது. இதை பயன்படுத்தணும். அதுதான் ராசி பலன். ஒரு விஷயம் இன்றைக்கி நல்லா இருக்குது அப்படின்னோம்னா அதற்கான முயற்சி எடுத்தோம்னா அதில் வெற்றி அடையலாம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் யோகமான நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு நேரம் இப்போ நல்லா இருக்குது. 8ஆம் இடத்தில் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கார். அது மட்டும்தான் கொஞ்சம் சிக்கல். அதனால் கொஞ்சம் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில பேருக்கு உபாதை ஏற்படலாம். சிலருக்கு கடன் தொந்தரவுகள் ஏற்படும். ஏற்கனவே நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் கொஞ்சம் ஏறும்.
ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதனால் கடன் வாங்காமல் இருக்கணும். இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில சட்ட சிக்கல்கள் வில்லங்கங்கள் ஏற்படலாம். ஆனால் சரியாயிடும். மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. இந்த நாள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். துளாராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கார், அதுவும் உச்சமாக இருக்கார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பேச்சில் நிதானம் தேவை, கவனம் தேவை. ஞாபக மறதி ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவது சிறப்பு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது நேரம். இப்போது 7ஆம் இடத்தில் 5 கிரகங்கள் எல்லாமே யோகத்தை செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்கள் ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். ராசி அதிபதியாக அவர் 6ஆம் இடத்தில் இருந்தாலும் அந்த கடன், ருணம், ரோகம் அப்படிங்கிற விஷயத்தை ஜாஸ்தி பண்ணிடும். அதனால் அதில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். எதிரிகள், இப்போது கண்ணுக்கு தெரியாத எதிரிகள்லாம் இப்போ அவங்க முன்னாடி வந்து நிற்பாங்க. எதிரிகளின் ஒரு சின்ன அச்சுறுத்தல் இருக்கும். உடம்பு ரீதியான பிரச்சனையும் இருக்கும். தொழில் போட்டியாளர்கள் அதிகமாக வருவார்கள். அதனால் அதர் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையும் கவனமும் இருக்கணும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு அதிபதியாக இருந்தாலும் 6ஆம் இடத்தில் வலுப்படும்போது தான் கடன் வாங்கும் எண்ணம் ஏற்படும். எச்சரிக்கையும் கவனமும் தேவை. தனுசு ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் இப்போ 6ஆம் இடத்துல வலுவாக அமர்ந்திருக்கார், உச்சமாக இருக்கார். அதனால் கொஞ்சம் உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில பிரச்சனைகள் தலை தூக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபேமிலி டாக்டர்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க. 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் செவ்வாய் இருக்கார். அதனால் இடம், வீடு, பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் லாபங்கள் ஏற்படும், வருமானம் வரும். அதன் மூலம் வருமானங்கள் வரும். சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக இருக்குது, சில விஷயங்கள் கொஞ்சம் சுமாராக இருக்குது. இரண்டும் கலந்த ஒரு நாளாக தான் இன்றைக்கி நாள் இருக்குது. இன்றைக்கி அமாவாசை. உங்களுடைய முன்னோர்களை நினைத்து வணங்குவது சிறப்பு. தந்தை இல்லாதவர்களுக்கு தான் இந்த அமாவாசையான தர்ப்பணங்கள், இந்த விஷயங்கள்லாம் உண்டு. மற்றவர்கள் தான தர்மம் செய்யலாம். தானம் தர்மம் செய்வது சிறப்பு. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போது நேரம் பிரமாதமாக இருக்குது. ஏதோ ஒரு முன்னேற்றம் இருக்குது உங்களுக்கு. உங்களுடைய வயது, தகுதி, இருக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு மாற்றம் உண்டு, முன்னேற்றம் உண்டு. நீங்கள் ரொம்ப நாளாக ஒரே வேலையில் இருக்கீங்கன்னா வேலையில் ஒரு மாற்றம் உண்டு. ப்ரமோஷன் எதிர்பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் உண்டு. வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ அதிகமாக இருக்குது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரம். குழந்தை பாக்கியம், அது மாதிரி இந்த பாக்கியங்கள்லாம் இப்போ நிறைவேறும். உங்களுடைய தெய்வீக காரியங்களுக்காக நீங்கள் போட்டிருந்த நேர்த்திக்கடன்லாம் நிறைவேற்றக்கூடிய நேரம். கோயில் திருப்பணிகள், கோயில் சுற்றுலாக்கள், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக பில்கிரிமேஜ் டூர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிறப்பான நாள். கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது புதிய வாகனங்கள்லாம் வாங்கிறதுக்கான யோகம் உண்டு. புதிய வாகனங்கள் வாங்கலாம். நிறைய பேருக்கு சொத்து பொத்து சேரும். நிறையா ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒன்று 2 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும், 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம். அதுவும் ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது, எல்லா அம்யூனிட்டிஸோடு இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு விளம்பரத்தை பார்த்து அதை வாங்கிறதுக்கான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். இப்போது வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய நேரம். அதுவும் ஒரு கம்ஃபர்டான லைஃப் அமைவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக சில பயணங்கள் ஏற்படும். அதனால் நன்மையும் நடக்கும். உத்தியோகத்தில் உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் எல்லாமே உண்டு. நல்ல நிலையில் இப்போ உங்கள் வாழ்க்கை செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம். சிறப்பான நாள். மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். பயணத்தால் நன்மை ஏற்படும். சிறு தூர பயணம் உண்டு. பயணத்தால் நன்மையும் உண்டு. அது கோயில் குளங்கள், அந்த மாதிரியான தீர்த்த யாத்திரைகள், அந்த மாதிரியான சம்மந்தப்பட்ட பயணமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. 3ஆம் இடத்தில் சந்திரன் உச்சமாக இருக்கார். கூடவே சுக்கிரன், குரு, புதன் இணைந்திருப்பதால் ஒரு தீர்த்த யாத்திரைகள், அது மாதிரி உங்களுடைய வேண்டுதல், நேர்த்திக்கடன், அதுக்காக ஏதோ ஒரு கோயில் குளங்கள், அந்த மாதிரியான விஷயங்களுக்காக போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அங்கே போகிறதுனாலேயும் ஏதோ ஒரு நன்மை ஏற்படும். சிறப்பான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். நிலம், வீடு, வண்டி, வாகனங்களால் ஆதாயம் உண்டு. விவசாயிகளுக்கு விவசாய பொருட்களை உங்களுக்கு, அதாவது விவசாய பொருட்களை விற்கக்கூடியவர்களால் ஆக இருந்தாலும் சரி, விவசாயத்தை நம்பி தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, விவசாயிகளுக்கும் இது ஏற்றமிகு நல்ல நாள்.